இதில நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நந்தினிய வந்து வீட்ட விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றத விட, நான் வந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா போயிட்டு கத்தி கதறி வெளியில போயிட்டாங்க. அதுதான் வந்து உண்மையான விஷயம். நடந்த கதை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 நாளாவே நந்தினி அவர்கள் பயங்கரமான டிப்ரஷன்ல வந்து இருக்காங்க. நந்தினி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பயங்கரமா அழுதாங்க. முந்தா நேத்து நைட்டு தான். பயங்கரமா வந்து அழுதாங்க. கேஜே வந்து இவங்கள பத்தி, நந்தினிய பத்தி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். கமெண்ட் அப்படின்னா, ஃபன்னா தான் வந்து பேசியிருந்தார். எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ, அந்த இடத்துல நந்தினி வந்து ஆட்டிட்யூட் வந்து எந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ, அதை வந்து நந்தினி வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகி போய் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து உட்காந்து அழுதாங்க. பயங்கரமாக வந்து அழுதாங்க. அழுததை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து கஷ்டமாக இருந்தது. என்னடா இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களே, இந்த அளவுக்கு வந்து அழுறாங்களே, என்ன இந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷனில் இருக்காங்களே, இந்த அளவுக்கு வெளி உலகத்தில் வந்து ரொம்ப அடி வாங்கி உள்ளே போய் இன்னும் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்களோ அப்படின்றது ஒரு ஏக்கம் வந்து நமக்குள்ளே இருந்தது. இவங்களுக்கு வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக வந்து பேசணும். இவ்வளோ உள்ளுக்குள்ளே வந்து டிப்ரெஷன் வச்சு இவ்வளோ கத்துறாங்களே, இவ்வளோ ஹார்ஷாக வந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இப்போ நடந்த இந்த விஷயம் அப்படின்றது எதிர்பாராத விஷயம். நந்தினி வந்து அழுதாங்க அப்படின்றத விட அவள் தான் வந்து அழுதுட்டு திரும்ப வந்து கான்ஃபர்மைஸ் ஆகி நார்மல் பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு நேற்று நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். திப்புன்னு வந்தாங்க. வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு விடுறாங்க. கனியை கூப்பிட்றாங்க. அக்கா உங்களை வந்து எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல. அதேமாதிரி கெமியை கூப்பிட்டு உன்னுடைய அந்த பேண்ட்டு ஷர்ட் அதாவது ஏதோ சம்திங் வந்து ட்ராக் அது லோயர் ஏதோ சம்திங்னு சொல்லி இது வந்து நல்லா இருந்தது. அது மட்டும்தான் நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல. ஏதோ சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றுமே வந்து விளங்கவே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. எல்லார் மேலேயும் வந்து எரிஞ்சு விடுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தான் பார்த்த அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தன்னைத்தானே வந்து ட்ரிகர் பண்ணிக்கிறாங்க. தன்னைத்தானே வந்து கோவப்படுத்திக்கிறாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கதறி வந்து அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை, நான் வெளியில் போகிறேன், பிக் பாஸ் என்னை வந்து தயவு செஞ்சு வெளியில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கதறி அழுத அந்த விஷயத்த நம்மளை வந்து பார்க்கும்போது, நான் சாப்பாட்டில் வந்து கேமுக்காகலாம் வந்து இது போட மாட்டேன், உப்புலாம் வந்து போட மாட்டேன். இங்கே ரியாலிட்டியாக வந்து எல்லோரும் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா நானும் ரியாலிட்டியாக இருப்பேன். யாருமே வந்து ரியாலிட்டியாகவே இல்லை. எல்லாருமே வந்து கேமுக்காக ரியாலிட்டியை மீறி வந்து இருக்கீங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு போட்டு கேம் வந்து விளையாடுறீங்க. அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கனியை பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து தாக்கின விஷயத்தெலாம் நம்மளை வந்து பார்க்கும்பொழுது சுற்றி பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து அவங்க வந்து டிப்ரெஷன் பண்ணிக்கிறாங்க. தன்னைத்தானே வந்து கஷ்டப்படுத்திக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அந்த கத்தின விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு கோவத்தை ஏற்படுத்தி விட வேணாடா எப்போ இந்த பொண்ணு உள்ளே இருந்தது அப்படின்னா இது ஏதோ ஒன்று பண்ணிக்குமோ உள்ளுக்குள்ளே வந்து கோவத்தில் எமோஷன் ஆகி ஏதாவது ஒரு இதில் கோவத்தில் பார்த்தீங்கன்னா கையை வந்து அறுத்துக்கிட்டாங்கன்னா கூட வந்து ஆச்சரியப்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப எமோஷனலாக கற்றுனா அதை வந்து பார்க்கும்பொழுது பிக் பாஸ் டீம் வந்து ஆளை எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ஸோ பல டெஸ்ட்டுகள் வந்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி கூட வந்து நிறைய சொல்லியிருக்காரு. இதற்கான வந்து இன்டர்வியூலாம் நடக்கும். அதில் வந்து நிறைய வந்து பேசி நிறைய வந்து இந்த சுச்சுவேஷனுக்கெல்லாம் வந்து அடாப்ட் ஆகுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இவங்கெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறது எனக்கு வந்து தெரியல. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, உள்ள வரதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சுமே இந்த வாய்ப்பு வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கடைசியில் ஒரு வழியாக பிக் பாஸ் நீ வெளியில் போமா அப்படின்னு சொல்லிட்டு முடுக்கி விட்டார். ஸோ இதுதான் நைட்டு நடந்தது.